10 மாவட்டத்தில் அதிதீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய போகுது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்று முதலாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சின்னு நிறைய இடங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழை பெய்ய போகுது. இது ஏதோ தற்செயலா திடீர்னு வந்த மழை பொழிவுலாம் கிடையாதுங்க. நம்ம எப்பொழுதுலேருந்தோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இப்படி ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது முதலோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் போய் கடந்த வானிலை அறிக்கை பாருங்கள். தினந்தோறும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைங்கிற சொல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போலவே மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம்தான். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் 15 மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு. இது ஒரு ஆரம்பம் தான். போக போக இன்னும் மழை வராத மாவட்டங்கள், மழை பெய்யாத மாவட்டங்கள், அதுக்கப்புறம் ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்கள்னு எல்லா பகுதிகளிலும் பலத்த மழை சூறையாடும். அப்போ நமக்கு மழை அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில மாவட்டத்தில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பெய்திருக்கும். சில மாவட்டங்களில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரையும், சில மாவட்டங்களில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கும். அப்போது பகுதி பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் எல்லா இடங்களுமே நமக்கு பதிவாகி கொண்டு இருக்கிறது. அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாடு தண்ணீரில் மிதக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அடுத்த 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், எல்லா பகுதிகளுமே இந்த அடுத்த 3 நாள் ரொம்ப மிக முக்கியமான நாளாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போதான் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை நம்ம கொடுத்திருந்தோம், மீண்டுமாய் நம்ம தரோம். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மழைநீர் சூழ்ந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால சற்றே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இதுவரைக்கும் மழை எங்கள் ஊர்லலாம் வரவே இல்லைங்க, இப்படிதான் நாங்களும் தினந்தோறும் மழை வரும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் மழையே வரமாட்டேங்குதுன்னு அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு ஊர் பேரை சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 2-3 நாளைக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 8லேருந்து 10க்குள்ளே எல்லா மாவட்டத்திலையும் மழை பெய்யாமல் போகாது கண்டிப்பாக. அதனால தான் பொறுமையாக இருங்க. மழை பெய்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில், படிப்படியாக அதிகரிச்சிருக்கு. மழையே சரியாக வராத தென் மாவட்டங்கள் கூட மழை பொழிவு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் நமக்கு மழை பதிவாயிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டங்களிலும் மழை முன்னேறும். பொறுமையாக இருங்க. சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம சொல்லணும். கொஞ்சம் நீங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். இதுவரைக்கும் மழை சரிவர இல்லாத இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கிடும். வட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் கனமழை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழ்நாடு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். சில இடத்துல மிதமான மழை மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். ரொம்ப நேரம் மழை இருக்காது. சில இடங்களில் பார்த்தா கனமழை வரைக்கும் பதிவாகும். அதனால சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் பார்த்தா கனமழை கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு பதிவாயிருக்கும். அதனால் கடலோர மாவட்டங்களிலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். கனமழையினுடைய தீவிரம் இருக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக சொல்லியாகணும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் இங்கெல்லாம் சில இடத்துல மிக கனமழை கூட பெய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருந்ததா சில பேர் சொல்லியிருந்தீங்க. கடந்த ஒரு 4-5 நாட்களாக வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் சரியில்லை, பகல் நேரங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அப்பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம், இதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு மழை கூட வரலாம் அப்படின்னு. அந்த நாட்களுக்குள்ளதான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். கடந்த சில நாட்களாக கொளுத்திய வெயிலுக்கு பதிலாக அதிக மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்கள்ல நிச்சயம் பதிவாகும். ஆகவே அடுத்தடுத்த நாட்களில் நல்ல மழை பொழிவு எதிர்பாருங்க. வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை உண்டு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே உள் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெரும்பாலும் கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கும். தென் தமிழகம், குறிப்பாக இந்த தென் தமிழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுதாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சொல்லிய தேதிகளிலிருந்தே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு மழை தீவிரமாகும். இதெல்லாம் ஆரம்பம்தான்.
இன்னும் நமக்கு போக போக தான் மழை பொழிவினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கனமழை, மிக கனமழையெல்லாம் பார்ப்போம். தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழை பதிவாகிரும். சில இடத்துல மிக கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சியில் வந்து அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இது எல்லாமே நம்ம முன்னறிவித்தது தான், எதுவுமே புதிதாக நம்ம எதுவும் சொல்லலை, முன்னறிவித்தது தான். ஆனால் பாருங்க, துல்லியமாக நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதை தான் நம்ம மிக முக்கியமாக சொல்ல வரோம். ஏன்னா கடந்த மாதத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி அப்படிங்கிறத கடந்த மாதத்திலிருந்தே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். தேதிகள் அறிவிப்பு கொடுத்திருந்தோம், எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். அதே போலவே மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு ஆகஸ்ட் 10 வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. இன்னும் நமக்கு அதிகமாகும். தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இன்னும் நமக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே மாலை மற்றும் இரவுல மட்டும் எதிர்பாருங்க. பெரும்பாலும் பகல்ல எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல தொடர்ந்து தெரியப்படுத்துறதுனால இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்த 5 நாட்களுக்குமே கனமழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்குமே தொடர்ந்து கனமழை இருக்கு. சில இடத்துல மிக கனமழையும் பெய்யும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என நிறைய இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை வந்து நமக்கு பதிவாகக்கூடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். செப்டம்பர் மாதங்கள் அடுத்த மாதம் வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்திலிருந்து எல்லாருக்குமே தெரியும் வடகிழக்கு பருவமழை சீக்கிரமாக தொடங்க ஆரம்பிக்க போகுது. நம்ம தயாராகணும். வெறும் தென்மேற்கு பருவமழையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வடகிழக்கு பருவமழை பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு வடகிழக்கு பருவமழைக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்தாகணும். ஏன்னா நிறைய புயல் சின்னங்கள் இந்த வருஷம் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல்ல முன்பெல்லாம் வந்து தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்காது. வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. உருவாகிறதெல்லாம் புயல் சின்னமா இருக்கும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனைங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உருவாகிற தாழ்வு பகுதியெல்லாம் புயல் சின்னமாவே இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு பேராபத்து தான். சரி, கண்டிப்பா அது வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது உங்களுக்கு நம்ம சொல்றோம். இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 10 வரைக்கும் மழை எதிர்பாருங்க. கேரளா, கர்நாடகாவில் மழை தொடர்ந்து நீடிக்கும். வட மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டிலும் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். இப்போவே நிறைய இடங்களில் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில இடத்துல இன்னும் தொடங்காமல் இருக்குது. கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரவு நேரங்கள், மாலை நேரங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து காலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்களில் ஏன் மழை வருகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கடற்காற்று நேரடியாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆகவே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் மட்டும்தான் காலை நேரங்கள், பகல் நேரங்கள் நம்ம மழை அதிகமாக பார்ப்போம். ஏன்னா கடற்காற்று பொறுத்த வரைக்கும் நேரடியாக தமிழகத்தை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பெரும்பாலும் மதிய நேரத்துக்கு பிறகு எதிர்பாருங்க. அதே மாதிரி மழை பொழிவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கூடுதல் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.